Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் சூஸ் அப்படின்னு ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ChooseRows and ChooseCols அப்படின்ற 3 ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆக போகுதுன்ற ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் கொடுக்க போகிறேன்றதுனால டெஃபினெட்லி நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சூஸ் அப்படின்ற கான்செப்டில் உள்ள 3 ஃபார்முலாவை தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா. முதல்ல நார்மலாக சூஸ்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். தென் ChooseRowsன்ற ஃபங்க்ஷனையும் ஃபைனலாக ChooseCols. எல்லாமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான், பட் அதில் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ற கிளாரிட்டியை கொடுக்க போகிறோன்றதுனால ஃபுல்லாக பார்க்குறது நல்லது. நார்மலாக சூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது பழைய காலத்து ஃபார்முலா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல ரியல் டைம் சினாரியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்ற இடத்துல எனக்கு 5வது இண்டெக்ஸில் உள்ள அவுட்புட் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1, 2, அப்படின்னு மல்டிபிள் வேல்யூஸை வந்து என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய ஃபார்முலாவில் இன்புட்டாக கொடுக்குறேன். இப்போது நான் 5வது இண்டெக்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னதுனால 1, 2, 3, 4, 5 C6ன்றது என்னது நோவா அப்படின்றது அவுட்புட்டில் வரும். இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸில் இருந்து எத்தனாவது வேல்யூ அவுட்புட்டில் வரணுன்றதை ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஃபார்முலாவில் டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த வேல்யூ மட்டும் டைனமிக்காக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இது டைனமிக்காக மாறிச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு அவுட்புட் இந்த ஃபார்முலா அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ மாறி மாறி கொடுக்கும். நீங்கள் இதை டைனமிக்காக வச்சிங்க அப்படின்னா, புரியுதா? இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. என்ட்ரு பண்ணுவோம். ChooseRowsனா என்னன்னு பார்க்கலாம். சூஸ் அப்படின்னு போட்டாலே 3 ஃபங்க்ஷன் தான் வருது. செகண்ட் ஃபங்க்ஷனை நம்ம பார்ப்போம். தேர்ட் ஃபங்க்ஷனை முதல்ல பார்த்துருவோம். இந்த ஃபங்க்ஷனில் முதல்ல நம்ம அரேவை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணணும் இல்லையா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல அரேனா என்ன, ஒரு டேபிள். இதில் இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ணிடலாம், கமாவும் கொடுத்துடலாம். தென் ரோ நம்பர் என்ன, ரோ நம்பர் 1 இதில் உள்ள எத்தனாவது ரோ வேணும், எனக்கு வந்து முதல்ல இருக்கிற ரோ தான் 1வது ரோவாக வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்றேன். தென் 2வது ரோவாக இதில் உள்ள எந்த ரோ வேணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். நான் 3வது ரோ வரணும்னு சொல்லி 3ன்னு கொடுத்துட்றேன். தென் 3வது ரோவாக என்ன வரணுன்ற இடத்துல 10ன்னு கொடுக்குறேன். ஸோ 3 டேட்டா வரணும், பட் டிஃப்ரெண்ட் ரோஸ் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 4வது என்ன பண்ணுறேன், 2வது ரோ வரட்டும். ஸோ பேசிக்லி 4வது பொசிஷனில் 2வது ரோ வரணும்னு மாற்றி கொடுக்குறேன். இதெல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டைனமிக்காக மாற்றி ஜெனரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பட் லாஜிக்கலி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்டர் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல இன்புட் பண்ண மாதிரி முதல்ல ரோ 1 வந்திருக்கு, ரொம்ப ஈஸியாக புரியுது. அதுக்கு அடுத்தது எத்தனாவது ரோ வரணும்னு சொல்கிறோம், 3வது ரோ வந்து பிரியா அப்படின்றவங்க வருவாங்க. கரெக்ட், அவங்க தான் வந்திருக்காங்க. தென் டான் 10th ரோ கொடுத்துருக்கோமா நம்ம, எஸ் 10th கொடுத்துருக்கோம், அதனால் டான்ன்ற அவுட்புட் வந்திருக்கு. தென் 2 கொடுத்ததுனால வீரமணின்ற அவுட்புட் இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு தேவையான ரோவை தேவையான இடத்துல மாற்றி வர வைக்கிறதுக்கு இந்த ChooseRowsன்ற ஃபங்க்ஷன் பயன்படுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நார்மல் சூஸுக்கும் இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. சரி, லாஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து ChooseCols அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் பண்ணுவோம். இதுலேயும் நம்ம முதல்ல அரேவை தான் இன்புட்டாக கொடுக்கணும். அரேன்றது ஒரு டேபிள், இந்த டேபிளை செலக்ட் பண்ணி கம்மா போட்டாச்சு. இதில் வந்து மேலே நம்ம ரோ நம்பரை டிஃபைன் பண்ண மாதிரி காலம் நம்பரை டிஃபைன் பண்ண போகிறோம். காலம் நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். முதல்ல எனக்கு இந்த டேட் வேணும், ஸோ 1ன்னு கொடுத்துடுறேன். தென் எனக்கு லாஸ்ட்டில் உள்ள எக்ஸ்பென்ஸ் வேணும்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுக்குறேன். நான் 4 தான் அதோடைய இண்டெக்ஸ் நம்பர், கம்மா போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் அப்படின்றது வரணும் அப்படின்னு நான் 2 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மாற்றி நம்பரை டிஃபைன் பண்ணிக்கலாம். பண்ண அந்த காலம் மட்டும்தான் அவுட்புட்டில் வரும். நேமை நான் கொடுக்கவே இல்லை இல்லையா. சீன்றது தட் இஸ் சேல்ஸ்மேன்றது 3rd காலம், 3 நான் கொடுக்கலன்றதுனால அவுட்புட்டில் சேல்ஸ்மேன் நேம் வந்திருக்காது. இந்த மாதிரி எந்த காலம் வேணும், எந்த மாதிரியான ஆர்டரில் வேணும், முதல்ல வந்து ஃபஸ்ட் காலம் வேணுமா செகண்ட் காலம் வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் ரோஸில் எத்தனை ரோஸ் வேணும், எந்த ரோ எந்த பொசிஷனில் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். மாற்றி உங்களுக்கு தேவையான மாதிரி
மாற்றிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இது அரே தான், இதிலிருந்து தான் டேட்டா வரப்போகுது. பட் எந்த மாதிரி ஆர்டரில் வரப்போகுதுன்ற இந்த நம்பர் எல்லாமே டைனமிக்காக நீங்கள் மாற்றணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே டைனமிக்காக மாற்றி உங்களுடைய அவுட்புட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் டெஃபினெட்லி யூஸ் ஆகும். சூஸ்ன்றதும் நார்மலான விஷயம் தான், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைமில் ரியல் டைம் ப்ராப்ளத்தையும் இது சால்வ் பண்ணோம். பட் இங்கே புது ஃபங்க்ஷன் இல்லையா, இது பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு. எப்படி ஒர்க் ஆக போகுது, என்னென்ன மாதிரியான ரியல் டைம் ப்ராப்ளத்தெலாம் இது சால்வ் பண்ண போகுதுன்னு வரும்போது பார்க்கலாம். எனக்கு ஒருவேளை ரியல் டைம் எக்ஸாம்பிள் கிடச்சிதுன்னா உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கட்டாயமாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். See you all in the next interesting tutorial. Thanks for watching.